ஹலோ! எல்லா வருஷமுமே மார்ச் மந்த் கரெக்டாக நாங்கள் வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா போயிடுவோம். ஒரு 2 டேஸ் பிள்ளையார்பட்டி, திருச்செந்தூர், அதுக்கப்புறம் எங்களோட சொந்த ஊருக்கு போயிடுவோம். இந்த வாட்டி எங்களோட சொந்த ஊரில் சாமிக்கு அபிஷேகம் பண்ணி பாப்பாவுக்கும் மொட்டை அடிக்கலான்ட்டு இருந்தோம். இது வந்து செகண்ட் மொட்டை. ஃபஸ்ட் மொட்டை வந்து 1 வயசு ஆனப்போ வந்து போட்டது. அப்போ சுத்தமாக பாப்பா அழுகவே இல்லை. கடைசியாக லைட்டாக அழுதாங்க. ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக ரொம்ப அழுதுருவாங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் விவரம்லாம் தெரிஞ்சதுனால பார்த்தாலே வந்து அழுதுருவாங்கன்னு தான் நினச்சேன். பட் ரொம்ப அழுகலை. லைட்டாக டிஸ்கம்ஃபர்ட் வந்து ஃபீல் பண்ணாங்க. பட் அந்த சின் கிட்ட பிடிச்சிக்கிட்டா குழந்தைங்க வந்து பெருசாக அசைய மாட்டாங்க. ஸோ தட் நம்ம ஈஸியாக வந்து எந்த ஒரு காயம் ஆகாமல் ஸ்மூத்தாக முடி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரீலில் பார்த்தேன். அதே மாதிரி பிடிச்சிக்கிட்டோன்னையும் கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணாங்க. நல்லா குளிச்சு விட்டு ட்ரெஸ்லாம் போட்டு விட்டு மண்டையில் சந்தனம்லாம் வச்சது ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. அண்ட் சாமியும் நல்லா அபிஷேகம் பண்ணி புடவெல்லாம் சாத்தி நல்லா சாமி கும்பிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து மதுரை கிளம்பிட்டோம். மதுரையில் வந்து திருப்பரங்குன்றம் கோவில் போயிருந்தோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் போகிறது. இது ஆறுபடையில் ஃபஸ்ட்டு வீடு முருகனோடது. அங்கே நல்லா சாமி கும்பிட்டு மதுரையில் கோனார் கடை போயிருந்தோம். இங்கே வந்து கறி தோசை ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க என்னோடய ஹஸ்பண்ட். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். சத்தியமாக சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஒரு தோசையே ஃபில்லிங்காக இருந்துச்சு.